அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 29ஆம் தேதி முதல் சுக்கிர பயிற்சி நடக்க இருக்குது. ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு உச்சம் பெறுகிறார். 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது. சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். தன்னுடைய பலன்களை 200 மடங்கு அள்ளித்தரப் போகிறார். மேசராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்கிறாங்க. மேசராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதால இவங்களே அந்த தவறுக்கு பொறுப்பேற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அஸ்வினி நட்சத்திரம் இந்த குரு பகவான் வக்கிர நிவர்த்தியால் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பாரு. வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு அலையவர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுது. தொழில் முயற்சி வெற்றியாக மாறுது. சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கேதுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் ஓடிடுவாங்க. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும். இனி தொழிலில் வளர்ச்சிங்கிறது ஏற்படும். நல்ல வார்த்தை மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை சேரும். மேசராசிக்காரங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் விலகுது. சிலர் புதுசாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்குது. தொழிலை விரைவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த ஒரு 1.5 வருடமாக மேசராசிக்காரங்களுக்கு நடந்து வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேசராசிக்காரங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது. இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். மேசராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் வாழ்க்கையில், ஆனால் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும். மேசராசிக்காரங்க யாருக்குமே கெடுதலையோ கெட்ட விஷயமே எதுவுமே நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. என்னதான் மேசராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே நடக்க மாட்டேங்குது. நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமா செய்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க. மேசராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக உயிரியே கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்பாவே தெரிவாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்பவே புத்திசாலிங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. மேசராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக, அதாவது கணவனாகவோ மனைவியாகவோ இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சது யாருமே கிடையாது. 2024 எங்களுக்கு ரொம்பவே மோசமாக அடைஞ்சிருச்சு சாமி. 2025 எங்களுக்கு அதே மாதிரி வந்துடப்போகுது. இப்போ ஜனவரி கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே காணுமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எல்லாமே நடக்க இருக்குது. வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தை மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட காலத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க இருக்குது. மேசராசிக்காரங்க தினமும் வருந்தக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் கொடுத்தது இல்லை. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரவும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க பிரச்சனையை என்னதான் தவிர்த்தாலும் பிரச்சனைக்கிட்டையே அவாய்ட் பண்ணி இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வராது. இந்த ஆண்டு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாமே கெட்ட விஷயங்கள் எல்லாமே விட்டுருங்க. 2023-24 கிட்டத்தட்ட நிறைய கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மேசராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு மேசராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள்
வந்து நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க, உங்களை வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க. எப்படியாவது இந்த அவமானத்திலிருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து முதல் முயற்சியே பார்த்தீங்கன்னா இந்த அவமானத்திலிருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாமே தோற்று போய் அவமானப்பட்டீங்களோ அதிலிருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மாதங்களுக்கு வெளியே வந்துடுவீங்க. ஒரு வீட்டில் மேசராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க தன் மேலே போட்டுக்குவாங்க. அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தன்னோட குடும்பத்துக்காக வந்து தன்னோட சந்தோஷம் எல்லாத்தையுமே, நிம்மதி துக்கத்தை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உழைக்கிறவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து அழிவு காலம் தான். யமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேசராசிக்காரங்க தான். எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடிய குணமே வந்து மேசராசிகள் கிடையாது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க. பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட வெள்ளை மனசு படைச்சவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து ஒரு துளி கூட வந்து மற்றவங்களை பற்றியோ எதுக்குமே வந்து துரோகமே நினைக்க மாட்டாங்க. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்களில் கடந்து வந்திருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக வந்து அமையப் போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பாதிப்பு எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க. சனி பகவானுடைய பாதிப்பு மேசராசிக்காரங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு சில நபர்களுக்கு மட்டும் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி செஞ்ச கர்மா வினைக்கு ஏற்ற மாதிரி முதலில் தண்டனையை கொடுத்துருவார் சனி பகவான். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக வந்து அழைச்சிட்டு போயிடுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேசராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இதில் சிக்கி தவிக்கிறாங்க. இதிலிருந்து மட்டும் அவங்களால வெளியவே வர முடியல. இதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா யாரோட துணையும் தேவையில்லாமல் வாழ்க்கையில் நிறைய அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வந்து புத்திசாலிங்க, ரொம்ப வந்து அறிவு உள்ளவங்க மேசராசிக்காரங்க. ஆனால் இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்களில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. நீங்கள் எப்படியாவது இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி நல்லாயிருக்கும், உங்களுடைய உடல் இதுவும் நல்லாயிருக்கும். 2024 நிறைய இழப்புகளை சம்பாதிச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை வந்து நீங்கள் கடந்த காலங்களில் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை வந்து தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து இருக்குது. மேசராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லலாம். எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க. பயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. மேசராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையோ அன்பையோ காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் வந்து கூட வச்சுருப்பாங்களே தவிர அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மேசராசிக்காரங்க. தங்கிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னா அது ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய் வந்து இலவசமாக வந்து தானமாக கொடுத்துருவாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க தான் வந்து மேசராசிக்காரங்க. உங்களுக்கு 4 கிரகங்களுடைய பலன் வந்து தை மாதத்தில் வந்து கிடைக்க போகுது. இதனால் உங்கள் வாழ்க்கை நிலை ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து தை மாதம் வந்து அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு பார்த்துருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைச்சிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 2 மாதங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல வேலை வந்து கிடைச்சிடும். உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வர காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது நபர் வந்து உங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறது தான். அந்த 3வது நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை மாமியாவாக இருக்கலாம், இல்லை வந்து மாமனாராக இருக்கலாம். இந்த மாதிரி 3வது நபர் வந்து உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே தலையிடுறதுனால நிறைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நிறைய பிரச்சனை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது அதை நீங்களே வந்து 4 செவத்துக்குள்ள வச்சு நீங்களே பேசி சமாதானம் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து அதிகமாக அந்த கடன் வாழ்க்கையில் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறீங்க. இந்த கடன் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய தகுதி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் ஒரு 20,000 30,000 ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 30,000க்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கை தேவையை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தாண்டி ஒரு ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய சிக்கலையும் உங்கள் கடன் சுமையை வந்து அதிகமாக கூட்டக்கூடிய தருணமாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது, நீங்கள் வந்து பைக்கில் போவீங்க வருவீங்க, உங்கள் ஃபேமிலி வந்து பைக்கில் போகக்கூடிய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க.
இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் வாங்கியிருக்கிறான், எதிர்த்து ஒரு கார் வாங்கியிருக்கான் அப்படின்னா நீங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராசை, அந்த ஒரு கெத்து காட்டணும் அப்படிங்கிறக்காக வந்து நீங்களும் வந்து அவன் முன்னாடி கெத்தாக நான் வந்து கார் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா போட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு கார் வாங்குவீங்க. அதுக்கு மாதமான வந்து ஒரு 10,000 8,000 பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதம் 2 மாதம் கட்ட முடியாமல் போகுது அப்படிங்கும்போது கடன் சுமை வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால வந்து நிறைய பேர் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால நிறைய கடன் பிரச்சனையில் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆடம்பரத்தை தவிர்த்துக்குங்க. தன்னோட தகுதி நம்ம லெவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், நீங்கள் அடுத்தவன் குடும்பத்தை பார்க்காதீங்க, அடுத்தவனையே பார்க்காதீங்க. உங்கள் குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஃபேமிலி அப்படிங்கிறது நல்லா வந்து ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் அதிகமாக வந்து நிறைய பேரோட கம்பேர் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களோடு சுற்றிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே இதிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் உயர்த்த பாருங்கள்.